Assalamu Alaikum. Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப டேஸ்டியான கண்ணூர் ஸ்பெஷல் தலசேரி மட்டன் தம் பிரியாணி எப்படி செய்யலாம் அப்படிங்கறத தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த மட்டன் பிரியாணியை சொல்லி கொடுத்தது என்னோட மலையாளி ஃப்ரெண்ட் தான். அவங்க சொல்லி கொடுத்த மெத்தட்லயே நான் செய்து காட்டியிருக்கேன். ரொம்ப டேஸ்டியா இருக்கும். சோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுனா மறக்காம வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ தலசேரி மட்டன் தம் பிரியாணி செய்யறதுக்காக ஃப்ரெஷ்ஷான ஒரு மசாலா பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு ஷாஜீரா, 10 கிராம் கிராம்பு, 10 கிராம் ஏலக்காய், 2 ஸ்டார் பூ, ஒரு பெரிய துண்டளவுக்கு பட்டை, 2 பிரிஞ்சி இலை, ஒரே ஒரு ஜாதிக்காய், ஒரு ஜாதி பத்திரி எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா நைஸான பவுடரா அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க. நம்ம பிரியாணியில் வந்து இந்த பவுடர் தான் மெயினாக வந்து சேர்க்க போகிறோம். ஸோ இதை அரைச்சதுமே ஒரு ஏர்டைட்டான பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இதோட வாசனை வெளியே போயிடக்கூடாது. நெக்ஸ்ட்டு நம்ம பிரியாணியில் சேர்க்கறதுக்காக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கைப்பொடி ஃபுல்லாக நான் பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன். இது கூடவே 8 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகாயோட காரம் மட்டும்தான் இந்த பிரியாணியில் நம்ம சேர்க்க போகிறோம். மிளகாத்தூள் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய துண்டு அளவுக்கு இஞ்சி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி கம்மியாகவும் பூண்டு அதிகமாகவும் இருக்கணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இது மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொரப்பாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது கூடவே நம்ம இந்த பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு வெங்காய தக்காளி அளவும் பார்த்துடலாம். 4 மீடியம் சைஸ் அளவுக்கு வெங்காயத்தை வந்து நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கேன். 3 தக்காளியை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி தேவைப்படும். இது கூடவே பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தாளிக்கிறதுக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் தேவைப்படும். இது கூடவே ஒரே ஒரு லெமனை வந்து புழிஞ்சு எடுத்துக்கோங்க. என்கிட்ட லெமன் ஜூஸாக தான் இருக்குது. நான் வந்து கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன். இது நான் சேர்க்கும் போது அளவு சொல்கிறேன். இது கூடவே 1 கிலோ அளவுக்கு நான் மட்டனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம மசாலா செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து மசாலா குக்கரில் தான் செய்ய போகிறேன். குக்கரில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெயில் செய்தால் தான் இந்த பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எடுத்து வச்சுருந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காவை சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க. நல்லா பட்டை கிராம்பு பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நமக்கு நல்ல கலர் சேஞ்ச் ஆகணும். அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நம்மளோட சேனலில் மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, ஹைதராபாத் பிரியாணி, சிக்கன் டிக்கா பிரியாணி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு நல்ல கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போது தக்காளியை வந்து நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா மேஷ் ஆனால் தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் அதிகமாகவும் தக்காளி வந்து கம்மியாகவும் இருக்கணும். அப்போ தாங்க பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி வதங்குறதுக்காக இப்போ சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வதங்க விட்டுக்கலாம். இப்போது தக்காளி இந்த அளவுக்கு நல்லா மேஷ் ஆனதுக்கப்புறமா இது கூட நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுருந்தோம்லையே அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்திருக்கேன். அதுலேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ரொம்ப கம்மியாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த பிரியாணிக்கு வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல்லும் நல்லா போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து எடுத்து வச்சுருந்தா மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 கிலோ மட்டன் ஆட் பண்ணிக்கிறேன். மட்டன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து லைட்டாக நமக்கு வதங்கி வரட்டும். பிரியாணி உங்களுக்கு இன்னும் நல்லா டேஸ்ட்டாக வேணும் அப்படின்னா கறியை வந்து சட்டிலே வேக விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் சீக்கிரமாக செய்கிறனால குக்கரில் வேக விட்டுக்கிறேன். இப்போ 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பிரியாணிக்கு வந்து தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாது. இப்போ இந்த கறிக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. குக்கர் மூடி போட்டு 4லேருந்து 5 விசில் விட்டு நம்ம கறியை வேக விட்டு எடுத்துக்கலாம். இப்போது 5 விசில் விட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தேன். குக்கரில் இருக்கிற ப்ரெஷரெல்லாம் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிக்கோங்க. எனக்கு அந்த குக்கர் சரியில்லை அப்படிங்கிறனால இந்த குக்கர் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். இப்போ கறி வெந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. நமக்கு மசாலாவில் வந்து தண்ணி நிறையா இருக்குது. ஸோ இந்த தண்ணி நமக்கு வந்து கொஞ்சம் ட்ரை ஆகணும். இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, 10லேருந்து 15 புதினா இலை சேர்த்துக்கோங்க. புதினா இலை கம்மியாக தான் சேர்த்துக்கணும். கொத்தமல்லி அதிகமாக இருக்கணும். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துருக்கேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் வந்து ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துக்கணும். இப்போ இது கூட ஏற்கனவே நம்ம பவுடர் பண்ணி வச்சுருந்த பிரியாணி மசாலாவையும் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டுமே சேர்த்துக்கோங்க. இது நம்ம கடைசியாகவும் யூஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த கறியில் இருக்கிற தண்ணி வந்து நமக்கு நல்லா ட்ரை ஆகி வரணும். அது வரைக்கும் மூடி போட்டு வதங்க விட்டுக்கோங்க. 5 நிமிஷம் போல் கொதிக்க விட்டுருந்தேன். கறியில் இருக்கிற தண்ணி வந்து ஓரளவுக்கு நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ரொம்ப ட்ரை ஆக்க வேணால், லைட்டாக வந்து நமக்கு கிரேவி பதத்தில் இருக்கணும். இப்போ நம்மளோட கறி ரெடி ஆகிடுச்சு. இது இருக்கட்டும்.
நெக்ஸ்ட்டு நம்ம கீ ரைஸ் செய்ய போகிறோம். அதுக்காக தண்ணியை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் சூடு பண்ணிக்கலாம். அளந்து வந்து சூடு பண்ணிக்கோங்க. நான் இந்த கப்பால் 3 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். அதே கப்பால் 4.5 கப் அளவுக்கு நான் தண்ணி எடுத்திருக்கேன். 1 கப் ரைஸுக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் எடுக்கிற அரிசியை பொறுத்து தண்ணி வேறுபடும். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்குள்ளேயும் நம்ம கீ ரைஸ்க்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, 4-5 புதினா இலை, ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரே ஒரு கேரட்டை நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு லெமன் தேவைப்படும். 3 பச்சை மிளகாய் காரத்துக்காக எடுத்திருக்கேன். கொஞ்சமாக வந்து முந்திரி, கொஞ்சமாக திராட்சை தேவைப்படும். ஏற்கனவே நம்ம வந்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்க பிரியாணி மசாலாவும் தேவைப்படும். நெக்ஸ்ட்டு பிரியாணி செய்கிறதுக்காக நான் ஜீரக சம்பா ரைஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தண்ணி வடிய விட்டு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து நார்மலாகவே கேரளா ஸ்டைல் பிரியாணி செய்கிறீங்க அப்படின்னா ஜீரக சம்பா ரைஸ் எடுத்துக்கோங்க. அதுதான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். தண்ணி வந்து கொதி வந்துருச்சு. நெக்ஸ்ட் நம்ம வந்து கீ ரைஸை தாளித்து விட்டுறலாம். இப்போது கீ ரைஸ் தாளிக்கிறதுக்காக ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். தேங்காய் எண்ணெயில் செய்தால் தான் பிரியாணி நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பி ஆனதுக்கப்புறமா வெங்காயத்தை வெளியே எடுத்துருங்க. மறுபடியும் அதே ஆயிலே நம்ம எடுத்து வச்சுருந்த முந்திரி, திராட்சையை சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து முந்திரியை ஃப்ரை பண்ணிக்கோங்க. முந்திரி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா எடுத்து வச்சுருந்த திராட்சையும் இதோட சேர்த்துக்கோங்க. முந்திரி திராட்சை கட்டாயம் வந்து சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கணுமான்னு கேட்டால் அப்படி கிடையாது. இது ஒரு எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காக தான் நம்ம சேர்த்துக்கிறோம். விருப்பம் இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். முந்திரி திராட்சை இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. இப்போ மறுபடியும் அதே ஆயிலேயே 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா ஒரே ஒரு பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இது கூடவே 4-5 மிளகு எடுத்திருக்கேன். இது நல்லா பொரிய விட்டுக்கோங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி தண்ணி வடிய விட்டு வச்சுருந்த ஜீரக சம்பா ரைஸை இதோட சேர்த்துக்கலாம். ஜீரக சம்பா ரைஸில் சுத்தமாக தண்ணி இருக்கக்கூடாது. ரைஸை வந்து நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். அப்போ தான் வந்து அந்த கீ ரைஸோட ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். இதை ரைஸ் வந்து நமக்கு உடையாத அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நமக்கு வந்து அரிசியில் இருக்க தண்ணி வந்து ஓரளவுக்கு நல்லா ட்ரை ஆகி வரும். அதாவது அரிசியில் இருக்கிற அந்த ஈரப்பதம் போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கணும். இந்த ஸ்டேஜில் வந்து ஒரே ஒரு லெமன் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த லெமனை புழிஞ்சு விட்டுட்டு அந்த தோலையும் வந்து அதோடய சேர்த்துக்கோங்க. ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அரிசியில் இருக்கிற ஈரப்பதம் நமக்கு போகணும். 7லேருந்து 8 நிமிஷம் போல் அரிசியை நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ பாருங்கள், அரிசி இந்த அளவுக்கு நல்லா வந்து ட்ரை ஆகி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வந்து பாயில் பண்ணி வச்சுருந்த தண்ணியை வந்து இதோட சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து அளந்து சேர்த்துக்கோங்க. சில அரிசிக்கு வந்து 1 கப் அரிசி எடுக்கிறீங்கன்னா 2 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். சில அரிசி வந்து 1 கப் எடுக்கிறீங்கன்னா 1.5 கப் தான் தேவைப்படும். என்னோடய அரிசிக்கு வந்து 1.5 கப் அளவுக்கு தான் தண்ணி தேவைப்பட்டது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ அந்த அரிசிக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அரிசியை நம்ம ஃப்ரை பண்ணியிருக்கனால தண்ணியை வந்து தனியாக பாயில் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து அரிசி நமக்கு நல்லா மலர்ந்து வரும். அப்படி இல்லைன்னா அரிசி வந்து நமக்கு உட்காந்துரும், அடி பிடிச்சிரும். அதனால் வந்து தண்ணியை வந்து கட்டாயம் பாயில் பண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா உங்களுக்கு 2லேருந்து 3 நிமிஷத்துலேயே தண்ணி நல்லா கொதிக்க வர ஆரம்பிச்சிடும். தண்ணி இந்த அளவுக்கு ட்ரை ஆனதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் நம்ம தம் போட்டுடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தம்மு வந்து 20 நிமிஷம் வரைக்கும் போட்டு எடுத்துக்கோங்க. நமக்கு ரைஸ் நல்லா குக் ஆகிடும். 20 நிமிஷம் கழித்து பாருங்கள், நம்மளோட ரைஸ் வந்து இந்த அளவுக்கு நல்லா குக்காகி வந்துடுச்சு. 3/4 வாசி வந்து நமக்கு ரைஸ் குக் ஆகிடுச்சு. தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆகிடுச்சு. எல்லா சைடுமே நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து மசாலாவோட சேர்த்து மறுபடியும் தம் போட போகிறோம். அரிசி வெந்திருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அரிசியை எல்லா சைடுமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஸ்டைலில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கேரட்டை வந்து இதோட சேர்த்துக்கலாம். கேரட் வந்து சேர்க்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. விருப்பப்பட்டால் மட்டும் சேர்த்துக்கலாம். கேரட் வந்து முன்னாடியே நீங்கள் வந்து வதக்கி விடக்கூடாது. அப்படி வதக்கினீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிடும். ஸோ இந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் வந்து அரிசி குக் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்மளோட கீ ரைஸ் ரெடியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இன்னொரு ஹெவி பாட்டம் பேனாக எடுத்துக்கோங்க. இதில் நம்ம மசாலா சேர்த்து தம் போட்டு எடுக்க போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நெய்யை வந்து இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மட்டன் மசாலாவை இதோட சேர்த்துக்கலாம். மசாலாவை சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி மசாலாவை நல்லா வந்து எல்லா பக்கத்துமே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கீ ரைஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இதில் வந்து நம்ம லேயர் போட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பாதி அளவுக்கு கீ ரைஸை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு லேயராக செட் பண்ணிக்கோங்க. ரைஸை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இப்போ இதுக்கு மேலே கலருக்காக நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது கலருக்காக நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து இதுக்கு பதிலாக சாஃப்ரான் வாட்டர் அப்படி இல்லைனா எல்லோ ஃபுட் கலர் கூட சேர்த்துக்கலாம். உங்களோட விருப்பம் தான்.
இதுக்கு மேலே வந்து நம்ம ஏற்கனவே பவுடர் பண்ணி வச்சுருந்த பிரியாணி மசாலாவை 1 டீஸ்பூன் அளவுக்கு ஃபுல்லாமே வந்து எல்லா சைடுமே தூவி விட்டுக்கோங்க. பிரியாணி மசாலாவை சேர்த்ததுக்கப்புறமா இதுக்கு மேலே வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியை வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். 2-3 புதினா இலை சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஃப்ரைட் ஆனியனில் பாதி அளவுக்கு இதோட சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக வந்து முந்திரி பருப்பு, கொஞ்சமாக வந்து திராட்சையும் இதோட சேர்த்துட்டு கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருந்த கேரட் எனக்கு பாக்கி இருந்தது, அதையுமே இதுக்கு மேலே நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போது மறுபடியும் பாக்கி இருக்கிற கீ ரைஸை வந்து இதோட சேர்த்துக்கலாம். கீ ரைஸை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா லெவல் பண்ணி விட்டுக்கோங்க. 1-2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து இதை வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா மறுபடியும் நல்லா லெவல் பண்ணிக்கோங்க. இப்போது பாக்கி இருக்கிற மஞ்சள் தண்ணி இருக்கு இல்லையா, அதை வந்து இதுக்கு மேலே சேர்த்துக்கலாம். நீங்கள் இதுக்கு பதிலாக சாஃப்ரான் வாட்டர் கூட சேர்த்துக்கலாம், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இதுக்கு மேலே ஏற்கனவே பவுட்ரு பண்ணி வச்சுருந்த பிரியாணி மசாலாவையும் தூவி விட்டுக்கலாம். பிரியாணி மசாலா எந்த அளவுக்கு நீங்கள் இதில் சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். இப்போது ஃபஸ்ட் லேயரில் நீங்கள் என்னென்ன சேர்த்திங்களோ அது எல்லாத்தையுமே இதுக்கு மேலேயும் சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க கேரட், ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஃப்ரைட் ஆனியன், முந்திரி, திராட்சை, இது கூடவே வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி, புதினா இலையும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட லேயர் வந்து ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம இதை தம் போட்டு எடுத்துக்க போகிறோம். அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏதாவது கீழே வந்து பழைய தோசைக்கல் வச்சுக்கோங்க. மூடியை வந்து காற்று போகாமல் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. பழைய தோசைக்கல்லுக்கு மேலே இந்த பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே ஏதாவது வெயிட்டான பாத்திரமாக வச்சுட்டு நல்லா வந்து 20 நிமிஷம் வரைக்கும் தம் போட்டு எடுத்துக்கோங்க. 20 நிமிஷம் தம் போட்டு நான் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். பாருங்கள், நம்மளோட சூப்பரான கமகமன் வாசம் வீசக்கூடிய தலசேரி மட்டன் தம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இதை எல்லா சைடுமே நீங்கள் கலந்து விட்டுக்காமல் ஒரே சைடாக மசாலாவோட ரைஸ் எடுத்து சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த தலசேரி பிரியாணியில் நம்ம சாதத்தை வந்து தனியாக வடித்து சேர்க்காம கீ ரைஸாக செஞ்சு இந்த மசாலாவோட சேர்த்து நம்ம தம் போட்டு எடுத்துருக்கனால இதோட டேஸ்ட்டே வந்து வேறு லெவலில் இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளோட சூப்பரான தலசேரி மட்டன் தம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இதை சுட சுட சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்ததுங்க. சொன்னால் நம்ப மாட்டீங்க, நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி கண்ணூர் ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி, பீஃப் பிரியாணி இதெல்லாம் நம்மளோட சேனலில் வந்துக்கிட்டே இருக்குது. அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே நோட்டிஃபிகேஷன் பெல் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கிட்டு ஆளுங்கிற பட்டனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய ஃபியூச்சர் அப்டேட்ஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த பிரியாணியை கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி வந்தது அப்படிங்கிறத மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்கை என்கிட்ட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேறொரு ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.